சரு சரு பப்ளு அங்கே வெயிட் பண்ண வந்துடுறேன். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ்? வாவ் பியூட்டிஃபுல். என்ன அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல பெண்களை பெண்மானோட ஒப்பிடுவாங்களாமே, அது உண்மைதானா? அப்படின்னு யார் சொன்னா? ஒரு கிறுக்கு பையன் சொன்னான். சரி அதை விடு, கீழே என்ன சத்தம்? அதுவா, அவன் ஒரு லூசு பையன். அவன் லவரை கூட்டு போறதுக்கு என்னோட பைக் கேக்குறான். என் ஃப்ரெண்ட தவிர யாரையும் பைக்ல ஏத்த மாட்டே கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனாலும் அவன் தொல்லை பண்ணிட்டான். You're so naughty. That's why I like you. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் பப்ளு. சரு ரொம்ப பசிக்குது. ஐயோ அப்பவே சொல்லிருக்கல. வா. இரு, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். ஐயோ கிளாஸ் உடைஞ்சிடுச்சு. என்ன செஞ்சிட்டு இருக்க பப்ளு? ஒண்ணு இல்ல. ஓகே பப்ளு, உன் கையை கொடு. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்ப வேணாலும் என் ஃபிளாட்டுக்கு வரலாம். ஓகே ஓகே. பாய்க்கு வந்தபடி திட்டுறானுங்க. ஒருத்தன் பைக்குங்கிறான், ஒருத்தன் வாட்சுங்கிறான், ஒருத்தன் சைக்கிளுங்கிறான், ஒருத்தன் செல்போனுங்கிறான். எல்லாத்தையும் நான் எங்க செட்டில் பண்றது? எந்த நேரத்துல நீ அவனை பெத்து தொலைச்சா? எல்லாம் என்னோட தலை விதி. இப்ப எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்த? ஹலோ ஹலோ பாலசுப்ரமணியம். இல்ல பப்ளு. அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும் சரு. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்க? பாதாம் பருப்பு மாதிரி இருக்க பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, உடனே பிளாட்டுக்கு வரையா? போர் அடிக்குது. இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொண்ணு பையனை தனியா பிளாட்டுக்கு கூப்பிடுறியே, உனக்கு பரவாயில்லையா? ஏற்கனவே நீ ஒருத்தி மட்டும் தான் இருக்க. ரொம்ப ஓவரா பேசுற பப்ளு. சீக்கிரமா வந்து சேரு. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். மறுபடியும் நல்ல சான்ஸ் பப்ளு, இதை மிஸ் பண்றாத. எப்படியாவது கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கி ஸ்கூலுக்கு கூட்டு போயிடணும். வா பப்ளு, உட்காரு. பப்ளு, நேத்து நீ ஏதோ என்கிட்ட மாங்குயிலே பூங்குயிலேன்னு ஏதோ பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருந்தியே, நிறைய புத்தகம் படிப்பியா? ஓ ரெகுலரா? சரி, நீ படிச்ச 2 புத்தகத்தோட பேர் சொல்லு. டெபோனர், பிளே பாய். ஏய், நீ ரொம்ப கெட்டு போயிருக்கடா. சரி, அதை விட உனக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? எதுவும் ஆட மாட்டேன், ஆனா பாப்பேன். அது கூட டென்னிஸ். எதனால அது பிடிக்கும்? டென்னிஸ்னா பொண்ணுங்க ஆடுவாங்கல்ல, செரீனா வில்லியம், ஷரபோவா, அவங்க கூட எல்லாம் லவ் ஆட்டு விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசை மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? லவ் ஆட்டமா?
சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம்ல அத மாதிரி. உன் டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமா இருக்குடா. சரி, உனக்கு சினிமானா பிடிக்குமா? சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுல நடிக்கிற ஹீரோக்கள் தான் பிடிக்காது. ஏன், எதனால? அவனுங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச ஹீரோனை கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க. அதனால தான் அவங்களா பிடிக்காது. ஜெனரலா எல்லாரும் லாயராவோ டாக்டராவோ இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. உனக்கு அப்படி எதுவும் இல்லையா? ஆனா நல்ல லாயர் ஆகணும், இல்ல நல்ல லவர் ஆகணும்னு ஆசையா இருக்கு. என் லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிறோமா அது போதும். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அதான் எவ்ரி செகண்ட் என்ஜாய் பண்ணிடும். இதுனா கண்டு போச்சு. யாரும் வந்திருக்காங்க. யாரையா நீ இந்த நேரத்துல வந்திருக்க? புத்தி இல்ல என்ன அப்படி பாக்குற? கெட் அவுட். அது சரிடா, நீ யாரா? நான் பப்ளு. சரு இருக்காடா? நீங்க சருவோட பாஸா? ஆமா. சரு, உன்னோட பாஸ் வந்திருக்காங்க. உள்ள கூட்டிட்டு வா. வாங்க. நான் வந்த நேரம் கரண்ட் போயிடுச்சு. ரொம்ப ஓவரா பேசுறானே. யார் இவன்? பேரு பப்ளு. எதிர் ஃபிளாட்ல தான் இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க? லவ் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். எப்ப ஆரம்பிக்கணுமோ அப்பதான்டா ஆரம்பிச்சிருக்க. கண்டினியூ பண்ணு. உட்காருங்க சார். ஓகே ஓகே. நீ விடல பையன் இல்லடா, விவகாரமான பையன். சாரி சரு, லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே சார். உனக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, இன்னைக்கு காதலர் தினம் இல்லையா? அதனால ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். Thank you, sir. காதல் எடுத்துணுமா? Thank you so அதுக்கு much. கிளத்துக்கு என்ன சம்பந்தம்? சந்தர்ப்பம் பார்த்து சரு கூட்டி விடணும். பப்ளு, ஆ? போய் கேண்டில் எடுத்துட்டு வா. சரி. போய் போய் இந்த கிழவனுக்காக என்ன வெளியே அனுப்புறியா சரு? சரி பரவாயில்ல, உனக்காக நான் போறேன். சரு, ஏற்கனவே என்னை பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கம்மா. எனக்கு என்னமோ இந்த தனிமை வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது. இந்த வயசான காலத்துல ஒரு பொண்ணு துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாரு சரு, எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறது எப்பவும் பிடிக்காது. எனக்கு கல்யாணமாகி 35 வருஷம் ஆச்சு. கல்யாணமான 5 வருஷத்திலேயே என் பொண்டாட்டி இறந்துட்டா. எனக்கு கம்பெனி பிசினஸ் தவிர வேற எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. அப்ப இருந்து தனியாவே வாழ்ந்து பழகிட்டேன். ஆனா சரு, நம்ம கம்பெனில என்னைக்கு முதலா உன்னை பார்த்தனோ அன்னைக்கே உன்னை எனக்கு பிடிச்சு போச்சு. நீ எல்லார்த்தையும் அன்பா பழகிறது, பொறுப்பா வேலை செய்யற பாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நேரடியாக உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? அது கூட நீ விருப்பப்பட்டாதான். அதர்வைஸ் forget it. இதுக்கு நம்முடைய ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுமா, பயப்படாத. எனக்குன்னு வாரிசு யாரும் கிடையாது. என் சொத்தெல்லாம் உனக்கு தான். நான் கேட்டது தப்புன்னு உன் மனசுக்கு பட்டா என்ன மன்னிச்சிடுமா. ஆனா உன் பதில் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவே சொல்லிடுமா. உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு சொத்து இருக்கும் சார்? பிசினஸ், வீடு எல்லாம் சேர்த்து ஒரு 20 கோடி ரூபாய் தேரும். தேங்க்யூ சார். எதுக்கு? இன்னைக்கு என்னோட வேல்யூ 50 ரூபாயில இருந்து 20 கோடி ரூபாய்க்கு உயர்த்தினதுக்கு. சார், நான் என்ன பத்தி யாருக்கும் சொல்ல மாட்டேன், அதுக்கு அவசியமும் இல்லை. ஆனா உங்ககிட்ட சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே என்ன வேலை பேசிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி பெண்களை தங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஆனா எனக்கு எதிர்பார்ப்பே இல்லாத அன்பு வேணும். என்ன முதல் வேலை பேசுனது எங்க அப்பா. ஏய் கமலா, நம்ம தொகுதி எம்எல்ஏவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சான். ஒரு தடவை தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நீ ஒத்துழைச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். 5 நிமிஷம் மேட்டர் தானே, கண்ணை முடிக்க சரியா போயிடும். போய் படுறி. கரெக்ட் பண்ணிட்டேன். இல்ல நீ கெட்டிக்காரம்ல. நல்லா இருந்துச்சுங்களா? கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்துடு. என் ப்ரமோஷன். இவன் யாரெல்லாம் உன் பொண்ணா? இவ வளர்ந்த பிறகு உனக்கு இன்னொரு ப்ரமோஷன் இருக்குல்ல? அதுக்கப்புறம் எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். எனக்கு சின்ன வயசு நடந்ததா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எதுக்குன்னா என்ன பாக்குறவங்கள தப்பா தான் பாக்குறாங்களே தவிர என்னோட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க மாட்டாங்க. நானும் அப்படிதான், எனக்கும் பிடிக்காது. இப்ப போனானே ஒரு சின்ன பையன் பப்ளு, அவன் கூட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அவனுக்கு எதுவும் தெரியாது, என்னை எனக்காகவே நேசிக்கிறான். எனிஹா, உங்க வேண்டுகோளை நிராகரிச்சதுக்கு
ஐம் சாரி சார். உங்க மனச நான் புண்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. சாரி சார், உன் மனசை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமா நான் எடுத்துக்கிறேன். உன் இண்டிவிஜுவாலிட்டியை பார்க்கும்போது எனக்கு உன் மேல ரொம்ப மரியாதை வருதுமா. இனி நாம மீட் பண்ண விஷயத்தை அடியோட மறந்துடுமா. எப்பவும் போல நான் உனக்கு பாஸ், நீ என்னுடைய ஃபேவரட் எம்ப்ளாயி, அவ்வளவுதான். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சரு. என்ன பப்ளு நீ? டேய் பப்ளு, நீ பாக்யராஜ் டைப் இல்லடா, எஸ்ஜே சூர்யா டைப். சரு கரண்ட் வந்துடுச்சு. சரு, நான் புறப்பட்டுமா? வரேன். பாய் சார். வரேன்டா.